உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது, நீங்க 2 பேரும் இன்னும் தூங்கலையா என்ன பண்றீங்க? நாங்க படுக்கலான்னு தான் இருந்தோம் இல்லையா தேவிகா? நான் லைட் ஆஃப் பண்ணவா? லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது இல்ல நாங்க சும்மா தான் உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். சிட் சாட் தான். எதை பத்தி? அது மாம், இந்த தேவிகாவை திருத்தவே முடியாது. இப்ப மூவி பார்க்கணும்னு சொல்றா. இப்ப போய் யாராவது மூவி பாப்பாங்களா? நம்ம படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். நோ வேஸ், நாங்க தூங்க போறோம். ஆமா அத்தை. ஆஹானா பேபி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். லக்ஷ்மிக்காக உன்னோட ஃபீலிங்ஸை மறைக்கிற. இதுக்கு மேல உன்னை நம்ப முடியாது. ஆனா நேரம் வரட்டும், லக்ஷ்மிக்கு எதிரா உன்னை கண்டிப்பா திசை திருப்புவேன். குட் நைட். குட் நைட் அத்தை. குட் நைட். ஓய், நீ எதுக்கு போய் சொன்ன? ஹலோ, மாமா பத்தி உனக்கு தெரியாது. லக்ஷ்மி அண்ணி மேல எனக்கு இருக்கிற ரியல் ஃபீலிங்ஸ் சொன்னா என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. மாம்க்கு மலிஷ்காவை தான் பிடிக்கும். இந்த விஷயம் எனக்கும் தெரியுது. இருந்தாலும் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? தப்பா எடுத்துக்க மாட்டியே? மாட்டேன். உங்க அம்மாவுக்கு உன்னை விட அந்த மலிஷ்காவை தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இதுவும் எனக்கு நல்லா தெரியும். இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? ஆனா நான் இருக்கிறேன். மலிஷ்காவை விட லக்ஷ்மி அண்ணியை தான் ரொம்ப பிடிக்கும். நானும் மலிஷ்கா விட அதிகமா விரும்புறேன். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அது நான் உன்னோட மனைவி. உனக்காக இந்த விரதம்லாம் இருக்கிறது என்னோட கடமை ஆகுது. அதோட இது உரிமையும் கூட. இந்த விரதம்லாம் நான் இருக்க கூடாதுன்னு நீ எதுக்காக சொல்ற? அப்புறம் பாட்டிக்கு என்ன தெரியும்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது நீ விரதம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இது உனக்கு பழக்கம் இல்ல, உடம்பும் தாங்காது. எதுவுமே சாப்பிடாம இல்ல ரிஷி. உனக்கு என்ன பத்தி தெரியாது. நாங்க இந்த விரதத்தை ரொம்பவே மதிக்கிறோம். ஒரு சுமங்கலி இந்த விரதத்தை ரொம்ப பெருமையா நினைப்பா. அவனால இந்த விரதத்தை இருக்க முடியுதுன்னு பெருமையா நினைப்பா. என் அம்மா சொல்லுவாங்க, இந்த விரதம் புருஷனை நீண்ட நாள் வாழ வைக்குமா. அதோட ஆழ்ந்த நம்பிக்கைக்கும் அன்புக்கும் இந்த விரதம் கண்டிப்பா இருக்கும். உண்மையான அன்பு இருந்தா தானே உறவு வலிமை அடையும். அதோட குடும்பத்தோட நலனுக்காகவும் இந்த விரதம் இருப்பாங்க இல்லையா? வீட்டுல இருக்கிற பையனுக்கு தீர்காயுசு கிடைச்சதுன்னா அது அந்த குடும்பத்துக்கே நல்லது தானே. லக்ஷ்மி, அது எனக்காக நீ இவ்வளவு டார்ச்சர். இது டார்ச்சர் இல்ல, புருஷ மேல வச்சிருக்கிற அன்பு. அதோட முதல் முறையா நான் இந்த விரதத்துல இருக்கலனா எனக்கு எப்படி பழக்கம் வரும்? எல்லா வருஷமும் வைக்கணும்ல. நான் இந்த விரதம் இருப்பேன். ப்ளீஸ் நீ மறுக்காத. லக்ஷ்மி, நீ புரிஞ்சுக்க மாட்டே. இல்ல ரிஷி, லக்ஷ்மி சொல்றத நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்க. லக்ஷ்மி இப்ப உன்கிட்ட சொன்னது சரிதான். நானும் தான் உன் அப்பாவுக்காக இந்த விரதம் இருக்கேன். உனக்கே தெரியும், அப்பா எப்பவும் என்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா நீ இந்த விரதம் இருக்கக்கூடாதுன்னு அவர் என்ன தடுத்ததே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், நம்ம குடும்பத்துல ஒழுக்கத்தோட இந்த கலாச்சாரத்தை நம்ம கடைப்பிடிப்போங்கிறது அவருக்கு தெரியும். இந்த மாதிரி விரதம் இருக்கிறத முழுசா நம்புறோம். ரிஷி, நீ லக்ஷ்மிய தடுத்து நிறுத்துறதை விட அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது நல்லது. நீ தான் அவளுக்கு தைரியம் கொடுக்கணும். நல்ல வேளை உன்னை இங்கே பார்த்துட்டேன். நாளைக்கு சாயங்காலம் நீ வீட்டில தான் இருக்கணும். நிலா வந்ததும் லக்ஷ்மி பூஜையை ஆரம்பிச்சிடுவா. பூஜையில அவ பக்கத்துல நீ நிக்கணும், புரியுதா? என்கிட்ட இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. மாம், ஆனா நீங்க இப்ப நான் என்ன சொல்லணும்? லக்ஷ்மி உன்கிட்ட சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணணுமா? மாமும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரையும் சமாளிக்கிறது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு. இப்ப இதை மாம் இன்னும் டிஃபிகல்ட் ஆக்குறாங்க. லக்ஷ்மி நாளைக்கு விரதம் இருக்க போறா. முழு நாள் சாப்பிடாம இருப்பா. தண்ணி கூட குடிக்க மாட்டா. அதுவும் யாருக்காக? எனக்காக. நைட் எங்கேயும் போகவும் முடியாது. மாம் எங்கேயும் போக விட மாட்டாங்க.
என்ன பண்றது? காட், நாளைக்கு கிளப் மீட். மலிஷ்கா கூட நான் அங்க போய் ஆகணும். மலிஷ்கா கிட்ட நான் இதை சொன்னா அவ அப்செட் ஆயிடுவா, ரொம்ப கோவப்படுவா. இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் சென்சிட்டிவா இருக்கா. என்ன பண்றது? ஒரு வேலை பண்றேன். மலிஷ்காவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன், இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இந்த பிளானை கேன்சல் பண்ண சொல்லிடுறேன். போனை எடுக்க மாட்டேங்கிறா. தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நாளைக்கு எங்கேயும் வெளியே போக முடியாதுன்னு அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா என் மேல பயங்கரமா கோவப்படுவா, என்கிட்ட சத்தம் போடுவா. ஏன்பா, ட்ரை ஃப்ரூட் எங்க இருக்கு? முதல்ல நீ பாதாம்லாம் கொண்டு வரணும். அப்புறம் அந்த புளிப்பு ஐட்டம் எல்லாம் வச்சிருந்தேன்ல, அதெல்லாம் பாக்குறதுக்காக இல்ல, நீங்க 2 பேரும் இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்க. அதுலயும் அம்மா நீங்க நல்லா இரு. ஏன் எழுந்திருக்க மாட்டேன்? இன்னைக்கு விரதம் இருந்தாகணும்ல. என் மருமக இருக்க போறா, நான்லாம் இருக்க மாட்டேன்ப்பா. அதுவும் இல்லாம என் பேத்தி இருக்க போற முதல் விரதம் இல்லையா, அதனால எழுந்திருச்சுதான் ஆகணும். உனக்கு செஞ்சு கொடுக்க வேண்டியதை செய்யணும்ல, எப்பவும் செய்யறது தானே. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. லக்ஷ்மி உன் வீட்ல இருந்து இன்னும் வந்து சேரலையா? ராணு, நீ லக்ஷ்மிக்காக பலகாரம் எதுவும் பண்ணலையா? முதல்ல நான் என் வயித்துக்கு சாப்பிட்டுக்கிறேனே, அப்புறம் எப்படியும் பட்னி கிடந்து சாக போறேன். நிம்மதியா 2 ஸ்பூனாவது முழுங்க விடுங்களேன். காலையில கண்ணே திறக்கல, வாய் எப்படி திறக்க போகுது? சரி, லக்ஷ்மிக்கு அனுப்பிட்டியா இல்லையா? ரொம்ப தான் கவலை இல்ல அவ மேல உங்களுக்கு. அவ்வளவு கவலை இருந்தா சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியதானே, எழுந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கலாம்ல. நான் என்ன பண்றது, எழுந்திருக்க முடியல, அலாரம் வேற அடிக்கல. சரி ராணு, அந்த விஷயத்தை அவளுக்கு ஃபோன் பண்ணியாவது சொல்ல, அவ அங்கேயாவது சாப்பிடுவாள்ல. இல்லனா உனக்கா வெயிட் பண்ணி எதுக்கும் டைம் எல்லாம் போயிடும். போன்ல அவ்வளவு தூரம் நான் சொல்லியிருந்தேன், இப்போ டைம் வேற போயிட்டு இருக்கே. சரி நீலம், அவங்களுக்காக நாம காத்திருப்போம். அதுவும் இல்லாம முகூர்த்த நேரம் இன்னும் வரலையே. ஆனா அம்மா, இது லக்ஷ்மியோட முதல் விரதமாச்சே. நாள் முழுக்க அவ விரதம் இருக்கணும், எதுவும் சாப்பிடாம குடிக்காம இருக்கணுமே. அம்மா, நாமளே இவளுக்கு கொடுத்துடலாமே. குடுக்கலாம். நீங்களா? அது ஆக்சுவலா இப்பெல்லாம் பொண்ணு அம்மா வீடு பக்கத்துல இருக்கும், அதனால பொண்ணுக்கு உடனே அனுப்பி வச்சிடுவாங்க. உன் சித்தி வீடும் இங்க பக்கத்துல தான் இருக்கு, அதனாலதான் அனுப்புவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா முதல்ல மாமியார் வீட்டுல தான் கொடுப்பாங்க. அதுபடி பார்த்தா நாங்க உனக்கு கொடுக்கலாம் லக்ஷ்மி. ஆமா லட்சுமி, நான் தான் நீலத்துக்கிட்ட சொல்லி உன் சித்திக்கு போன் பண்ண சொன்னேன். அங்க இருந்து பலகாரம் வந்தா அது உடம்புக்கு சக்தி மட்டும் இல்ல, நம்ம மனசுக்கு நிம்மதியும் கிடைக்கும். ஏன்னா உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களோட அன்பு அதுல இருக்கும்ல. அவங்க அனுப்பி வச்சிருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்ப. நான் போன் பண்ணி பேசுறதுக்கு நிறைய பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கால அவ. போன்ல எல்லாம் பேலன்ஸ் இல்ல. லேண்ட்லைனுக்கு இந்த பேலன்ஸ் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல இருந்து ஃபோன் பண்ணிடுவோம். அட, டயல் டோனே வர மாட்டேங்குது. என்னாச்சு? செத்து போச்சு, ஃபுல் டெட். என்ன அப்படி பாக்குறீங்க? சரி பண்ணுங்க, நான் அப்பவே சொன்னேன்ல. என்கிட்ட நீ எப்ப சொன்ன? பணம் தான் குறைவா சம்பாதிக்கிறீங்க, மெமரியும் குறைஞ்சு போச்சா என்ன? போனை சரி பண்ணுங்கன்னு பல தடவை சொல்லியாச்சு. பிண்டோட அம்மாக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா அவங்க தான் இதெல்லாம் எனக்கு அனுப்புனாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.